யோனத்தானுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்படுது, யோனத்தானுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது. பெலிஸ்தியர் சூழ்ந்து கொண்டாங்க இஸ்ரவேல் தேசத்தை. இப்ப பெலிஸ்தியர் கூட போய் சண்டை போடணும். யோனத்தான் யாரு? சவுலுடைய மகன், ஒரு இளவரசர். இவன் மேல ஒரு பொறுப்பு வருகிறது. அல்லேலூயா. அந்த பெலிஸ்திய படைக்குள் போய் சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஆனா இந்த பெலிஸ்திய படையை இஸ்ரவேலால பிடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இவங்க பலகீனத்துல சோர்ந்து போயிருக்கிறாங்க. சவுல் ஒரு ஆணையிடுறாரு, எப்பா நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவோம், நம்ம உபவாசம் இருக்கணும், இந்த படையை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ யோனத்தான் மாத்திரம் பார்க்கிறான். யோனத்தான் பார்த்துட்டு, யோனத்தான் தன் கூட இருக்கிற ஒரே ஒரு வேலைக்காரரை மட்டும் கூட்டிட்டு, ஒண்ணு பண்ணலாம், நீ நானும் அந்த படைக்குள்ள போவோம். நம்ம போகும்பொழுது நீ வாடா நான் பார்த்துக்கலாம் அவன் சொல்லிட்டான், அவன் வாயிலிருந்து வார்த்தை வருது அப்படின்னா, கர்த்தர் இன்றைக்கு அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். பாரு, ஒரு பெரிய கூட்டம் சூழ்ந்து இருக்கிறது. ரெண்டு பேர் தான். யோனத்தான், யோனத்தனுடைய வேலைக்காரன் ஆயுததாரி, கூட 2 பேர் போறாங்க. ஒரு மிகப்பெரிய படைக்குள்ள போய் சண்டை போடணுன்ற முடிவோட, போய் செத்தாலும் சவனாட சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், உள்ள போறான். அவன் மட்டும் சொல்லிட்டான் அந்த வார்த்தைனா நம்ம பிக்ஸ் பண்ணிடணும், இன்னைக்கு அவங்க ஜீவனை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. இப்போ ஒரு மிகப்பெரிய இஸ்ரவேல் கூட்டமே பயந்து நடுங்கி உபவாசம் போட்டுட்டு இருக்குது. ஆனா யோனத்தான் மட்டும் முன்னாடி போயிட்டு இருக்கிறான், மேல ஏறி போயிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு கூப்பிடறான், வா வா பாத்துக்கலாம், நீ வந்துட்டீங்களா, வாங்க இன்னைக்கு உங்களை காலி பண்றான்டா. யோனத்தான் போய் போற வழியில சார மாதிரி எல்லாரும் வெட்டி கூட இருக்க இவங்க ஒரு வெட்டு ஓட்டம் பின்னாடி வேலைக்காரன். அங்க ஒரு பெரிய கலவரமே உண்டாகி இங்க இருந்து சவுல் பாப்பாரு, என்னடா இது, எங்கேயும் அடங்கி உட்காந்துட்டு இருந்தானுங்க, சண்டைக்கு வருவானு அங்க குக்கரிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு அமளி இருக்குது அப்படின்னு பார்த்தா, யார் சண்டை போட்டு இருக்கான்னு பார்த்தா யோனத்தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு உள்ள. அங்க எல்லாம் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. யோனத்தானும் யோனத்தானுடைய வேலைக்காரர் 2 பேர் தான். இப்போ ஜெயிச்சுட்டு வராங்க. ஜெயிச்சுட்டு வந்தோடனே சவுல் ஜெயிச்சுட்டு டயர்ட்ல வந்துட்டு ஒரு தேன் எடுத்து சாப்பிட்டுறாரு யோனத்தான். இப்ப சவுல் பார்த்துட்டு கேட்கிறாரு, யாரு சாப்பிட்டது? ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை வந்துடும், யாரு சாப்பிட்டது, நம்ம உபவாசம் தானே சொல்லியிருக்கிறோம், அவசரப்பட்டு யாரு சாப்பிட்டதும் போது சீட்டு யோனத்தான் பேர்ல விழுந்துரும். இப்போ யோனத்தானுடைய தலை துண்டிக்க போனோம். யாரு ஜெயிச்ச யோனத்தானுடைய தலை துண்டிக்க போனேன். ராஜாவுடைய கட்டளையை மீறி உபவாசத்தில் இருக்கிறத விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, தேனை கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டாரு, அவனோட தலை துண்டிக்கப்படும். இப்ப கூட இருக்கிற சொல்லுவாங்க, யோனத்தான், கர்த்தர் யோனத்தான் கூட இல்லைன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை தனி ஒரு மனுஷனால முறியடிச்சிருக்க முடியாது, அவனை போய் நீங்க கொல்லுன்னு சொல்றீங்களே ராஜா, நாங்க விட மாட்டோம். பாருங்க, நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய படையை தனி ஒரு மனுஷனா போயிட்டு என்ன பண்றான், வெட்டி சாய்ச்சி ஜெயம் எடுத்துட்டு வரான். ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் அசாதாரணமானவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றாருன்னா, உங்களை என்னையும் சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணமான ஒரு நிலைமைக்கு கர்த்தரை மாற்றுவதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங். எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் எதிர்பாருங்க. எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தருடைய கரத்தில் எதிர்பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தாவீது ஒரு சின்ன 14-17 வயசு பையன், ஒரு வாலிப பையன். கர்த்தர் அவன் கூட இல்லைன்னா அவனால பராக்கிரமசாலியா மாறி இருக்க முடியாதுல்ல. யோசிச்சு பாருங்களேன். அப்ப கர்த்தர் ஒருவனோடு கூட இருந்தாள். பாருங்களேன், ராஜ்யபாரம் தாவீதுடைய 40-45 வயசுல ராஜ்யபாரம், அது வரைக்கும் கர்த்தர் கூடவே இருக்கிறாராம் தாவீது கூட. ஒரு சாதாரண ஒரு மனிதன் அசாதாரணமானவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஏன்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட துணையாய் நிற்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட துணையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் துணையா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பாருங்க. எடுத்து வாசிங்க, சங்கீதம் 115வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே அவர்களுக்கு துணை. என்ன பண்ணீங்க புரிஞ்சுங்க, கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்று சொன்னால் he is our protector. அவரே கேடகம், அவரே பாதுகாப்பு, கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பு என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய கேடகம் என்று சொன்னால் I am very safe, நான் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நினைக்கிறீங்க
நான் ஏதோ ஒரு தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது, இதை எப்படி நான் ஜெயம் எடுக்க போறேன், ஒருவேளை தோற்று போயிட்டா என் வாழ்க்கை முடிஞ்சிடும், நான் ஏதாவது செஞ்சுக்கலாமா, எதையா பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, he is your protector. கர்த்தர் உன்னுடைய பாதுகாப்பா இருக்கிறபடினால you are in safe place. ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமும் ஆனவர். கேடகம்னா என்னது? ப்ரொடெக்ஷன் பண்றது. ஹல்லேலூயா. எதிரியுடைய அம்பு தன்னை தாக்காதபடிக்கு கேடகமாய் நிற்கிற கர்த்தர் அவர். எதிரியுடைய உன் வாழ்க்கையில செலுத்தப்படும் பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உன் வாழ்க்கையில தவிர்ப்பதற்கு ஆண்டவர் உனக்கு முன்பதாக கேடகமாய் நிற்கிறார். ஏன் ஆண்டவர் கூட துணையா நிற்கிறார் அப்படின்னா அவரு கூட கேடகமா நின்றுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஏன் கூட துணையா இருக்கிறாருன்னா உன்னை பாதுகாக்கும்படியாய் இஸ் a protector-ஆ கர்த்தர் உனக்கு முன்பதாக என்ன பண்றாரு? கேடகமா நிக்கிறார். ஒரு அம்பு வந்தா கூட அவரை தாண்டி தான் மேல வரணும். ஹல்லேலூயா. என்ன சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் நம்முடைய துணையா இருக்கிறார் என்று சொன்னால் he is our protector. ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்றோம்? ரொம்ப சேஃபான பிளேஸ். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, you are in safe place. you are in safe place. நம்ம நினைக்கிறோம் இல்ல நான் பயங்கரமான பிரச்சனையில இருக்கிறேன். இல்ல ஆண்டவர் சொல்றாரு, you are in safe place. நான் பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிறேன், என்னால என்ன செய்ய போறேன்னு தெரியல, யூ ஆர் இன் சேஃப் பிளேஸ். நான் சொல்றது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். யூ ஆர் இன் சேஃப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் இன் சேஃப் பிளேஸ். அல்லேலூயா. நீங்க பயப்படணும்லாம் அவசியமே இல்லை. கர்த்தர் உனக்கு முன்பதாக கேடகமாய் இருக்கிறார். எந்த எதிரிகளுடைய அம்பும் உன்னை வீழ்த்தாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் உனக்கு துணையா நிற்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, he is our comforter. கர்த்தர் துணை என்று சொன்னால் இப்ப யார் கூட இருந்துப்பா? தேர்ச்சுகிறவள், தேர்ச்சரவாளன். கஷ்டப்படுற நேரத்துல கவலைப்படாதப்பா, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். இப்ப யாருமே இந்த வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்க நம்ம உடஞ்சிருவோம். ஆனா கூட இருந்து யாராவது ஒருத்தர் கவலைப்படா, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் சமாளிச்சு நம்ம வந்துடலாம் அப்படி ஒரு வாரம் சொல்லிட்டு வச்சுக்க, நமக்கு அப்படியே 1000 மடங்கு வீரம் வந்துடும். அடுத்தது பாரு, நான் யாரு நான் காமிக்கிறேன் பாரு, வருமா வராதா? யாரா ஒரு ஆள் நம்ம தேர்ச்சதுக்கு வேணும் இல்ல? ஒரு மனுஷன் தேர்ச்சும் பொழுதே நம்ம இப்படி நமக்குள்ள ஒரு உற்சாகம் பிறக்கும் என்று சொன்னால், கர்த்தர் என் துணை என்று சொன்னால் அவர் என் கூட இருந்து அவரை தேர்ச்சுகிற தேவன். அவருக்கு பேரே தேர்ச்சரவாளனா. இஸ் அவர் கம்ஃபர்டர், தேர்ச்சரவாளன். ஹல்லேலூயா. அடைக்கலமானவர். அடைக்கலம் என்னது? எனக்கு இடம் கொடுத்து என்னை பாதுகாத்து என்னை போஷித்து நடத்துகிற அடைக்கலமானவர். ஒரு அனாதைக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னது? அப்போ அவங்களுக்கு தேவையில சந்திச்சு அவங்க என்ன பண்றாங்க? அரவணைத்துக் கொள்ளுவது. இஸ் அவர் கம்ஃபர்டர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவர் நம்முடைய கம்ஃபர்டரா இருக்கும் பொழுது we have our peaceful life. நம்முடைய சமாதானத்திற்கு அவர் என்ன பண்றாரு? என்ஷூர் பண்ற தேவனா இருக்கிறார். அவர் என் கூட துணையா இருக்கிறார் அப்படின்னா he is our comforter. கர்த்தர் என்னுடைய தேற்றரவாளனா இருக்கிறார். என்னுடைய சமாதானத்திற்கு அவர் என்ன பண்றாரு? கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் சமாதானமாய் இருக்கும்படியாய், நான் சமாதானமாய் வாழும்படியாய், நான் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், நான் சுகமாய் தங்கும்படியாய் கர்த்தர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவனே நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலம், நமக்கு பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடைக்கலமா இருக்கிற தேவன், கம்ஃபர்ட்டா இருக்கிற தேவன், நமக்கு ஒரு அரவணைப்பா இருக்கிற தேவன் அவர். அப்போ நமக்கு நம்ம சமாதானத்தை எழுந்து போகணும்னு அவசியமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். மூணாவது பாருங்க, he is our redeemer. அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். ரட்சிப்புனா எங்க வரும்? எங்க பிரச்சனை இருக்கோ, எங்க போராட்டம் இருக்கோ, எங்க பாடு இருக்கோ, அங்கிருந்து நம்மை ரட்சிப்புக்குள் நடத்துகிற தேவனா ரட்சிக்கிற தேவன். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நிறைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவர். பாருங்களேன், அவர் துணை அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரா? விடுவிக்கிற தேவனா இருக்கு. ஏன் கூட ஆண்டவர் துணையா இருக்கிறாரு? முதல் என்ன சொன்ன? ஏன் ஆண்டவர் ஏன் கூட துணையா இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் சொல்றது, he is our protector. என்னை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட துணையாய் இருக்கிறார்.
ரெண்டாவது, எனக்கு ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கையை கொடுக்கும்படியாய், எனக்கு ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட துணையாய் இருக்கிறார். மூணாவது, கர்த்தர் என்னை விடுவிக்கும்படியாய் என்னோடு கூட துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை விடுவிக்கும்படியாய் என்னோடு கூட துணையாய். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கம்மா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஒரு வியாபாரி, நம்ம நினைச்சிருக்கோம் விடுவிக்கிறதுனா பயங்கரமான பிரச்சனையில இருந்து விடுவிப்பது, பெரிய காரியத்தை, பராக்கிரமான காரியத்தை செஞ்சு விடுவிப்பது. ஆண்டவர் ஒரு சாதாரண விஷயத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்காத விஷயத்த, ஒரு வியாபாரி என்ன பண்ணாரா, ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த காலத்துல இருக்கிற மாதிரி ட்ரெயின், பஸ் வசதி எல்லாம் இருக்காது. எப்படி போனாலும் ஒரு மாட்டு வண்டி, அப்ப இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் அந்த மாதிரி தானே, மாட்டு வண்டியில போகணும். அப்போ கை நிறைய பொருள், ஏன்னா வியாபாரம் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் பொருள் வாங்கிட்டு வந்து தனக்கு ஊர்ல வியாபாரம் பண்ணும். வியாபாரம் பண்றதுக்காக பொருள் எடுத்துட்டு போய் பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு கையில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போகும்பொழுது ஒரு காட்டு வழியா கடந்து போனா அங்க இருக்கிற நிறைய திருடர்கள் நல்ல அதுக்குன்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க நல்லா எக்யூப்டா இருப்பாங்க, திருடுறது எப்படிலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கண்ணுல பட்டுட்டாரு, ஒரு வேகமா ஓடுறாரு. ஐயோ, திருடன் துரத்த ஆரம்பிச்சிட்டான். புடிடா புடிடா, நில்லு நில்லு நில்லு, இல்ல வண்டி வேகமா விடு, வண்டி வேகமா விடுன்னு வேகமா இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டு பார்த்தா தூரத்துல ஒரு குகை தெரியுது. இதுக்கப்புறம் நம்மளால ஓட முடியாது, மூச்சு இறைச்சிடுச்சு, போயிட்டு கொஞ்சம் ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்போ குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு ஜோம் பண்றாரு, ஆண்டவரே எப்படியாவது என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே என்னை எப்படியாவது இந்த திருட கையில இருந்து என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, நான் போராடிட்டு இருக்கிறேன், என்னை கொன்றுவாங்க. பயங்கரமான ஜெபம், போராடிட்டு இருக்கிறாரு. ஆனா அங்க ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எப்படியாவது இந்த இருக்கிறது வழியில வர குகை இது ஒண்ணு மட்டும் தான், இந்த குகை வாசல ஒரு பெரிய பாறாங்களை வச்சு அடைச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ஆனா ஒரு பாறாங்கல்ல அங்க விழல. ஆண்டவரே ஏதாவது மேல மண்ணு சரிஞ்சு மூடியாவது என்ன பண்ணுங்க, இந்த குகை வாசல் அடைச்சிருங்க ஆண்டவரேன்றாரு. அதுவும் என்ன பண்ணல, நடக்கல. ஓ, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. திருட வர சத்தம் கேக்குது. திடீர்னு பார்த்தோன்னா வேக வேகமா ஒரு சிலந்தி என்ன பண்ணுது, இந்த குகை வாசல்ல ஒரு கூடை கட்டுது. ஒரு சிலந்தி வேக வேகமா குகை வாசல்ல ஒரு கூடை கட்டுது. அந்த குகையை சுத்தி ஒரு பாழடைஞ்சா எப்படி இருக்கும், அப்படியே கட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த திருடங்க வந்துட்டாங்க, குகை வரைக்கும் வந்தாச்சு, சுத்தி சுத்தி பாக்குறாங்க. இல்ல இந்த குகைக்குள்ள போயிருப்பானு கிட்ட வந்து பார்த்துட்டு சிலந்தி வலைய பார்த்துட்டு கூட இருந்த இன்னொரு திருடன் சொல்றான், இதுக்குள்ள அவன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்பா ஏன் ஏன் அப்படி சொல்ற அப்படின் போது, இல்ல இந்த சிலந்தி ஃபுல்லா மூடி இருக்கு, ஒருவேளை அவன் போயிருந்தானே அதை பிச்சுட்டு தானே என்ன பண்ணிருக்கணும், போயிருக்கணும். ஆனா இவன் பேசுறது கேக்குது, உள்ள இந்த சிலந்தி கூடு கட்டி இருக்குது, இதை உடையாம இருக்கு, அப்படியே இருக்கு, அதனால இதுக்குள்ள போயிருக்க மாட்டா, இதுக்குள்ள போய் தேடணும் அவசியம் இல்லவா, நம்ம போலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் நாம நினைச்சிருக்கோம் பராக்கு, நம்ம ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிளானை வச்சுட்டு இப்படிதான் ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சிலந்தியை கொண்டு ரட்சிக்கிற தேவன். ஒரு சின்ன சிலந்தி வலை ஒரு திருடனுடைய கரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவர்களால் எல்லாம் கூடும். அதான் கூட துணையா இருக்கு. நீ எதிர்பார்க்காத காரியத்துல எதிர்பார்க்காத விஷயங்களை உன் வாழ்க்கையில செஞ்சு உன்னை ரட்சிக்கிற தேவன் அவர். He is our comfort, he is our protector, he is our comforter, he is our redeemer. அவர் என்னை ரட்சிக்கிற தேவன். அப்ப அவர் என்னை ரட்சிக்கிற தேவன் என்று சொன்னால் நான் விடுதலையாக்கப்படுகிறது, என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயும் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விடுதலை இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். எவ்வளவு போராட்டம் வரட்டும், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், என்னை விடுதலையாக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இந்த கதை உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, இன்டர்வியூக்கு கிளம்புவோம். மறுநாள் காலையில இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும், அடிக்கடி நடக்கும். என்ன அப்படின்னா, நம்ம அவசரத்துக்கு போகும்போது ஃப்ளைட் கேன்சல் ஆயிடும். நாளைக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், டிக்கெட் புக் பண்ணிருப்போம், ஃப்ளைட் டிக்கெட்டு. நமக்கு ஒரு மெசேஜ் வரும், யுவர் ஃப்ளைட் 3 hours லேட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். திரும்ப சரி 3 மணி நேரம் கழிச்சு கிளம்புனா வீட்டில் யுவர் ஃப்ளைட் 6 hours லேட் அப்படின்னு சொல்லி வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா யுவர் ஃப்ளைட் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூ யுவர் ஃப்ளைட் ஹாஸ் கேன்சல்ட் அப்படின்னு வந்துடும். அப்போ இவர் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு போகணும், இன்டர்வியூ போட்டிருக்காரு, வர சொல்லிட்டாங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. போகும்போதே ஷூவெல்லாம் போட்டுட்டு வீட்டில் இருந்து கிளம்புறாரு. ஷூ தடுக்கி ஷூ கிழிஞ்சிடுச்சு. ஷூ கிழிஞ்சவனே பார்க்குறாரு, ஐயோ என்னடா போகிற நேரத்துலேயே ஒரே அபசகுணமா ஷூ கிழிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு
சரி பரவாயில்ல, கேப் புக் பண்ணி போற வழியில ஒரு ஷூ வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு கடையில வாங்கிட்டு ஷூ எல்லாம் போட்டு கார்ல ஏறி உட்காந்தாரு. காரு கொஞ்சம் தூரம் டிரைவர் ஓட்டின உடனே கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஒரு தடங்கள், ரெண்டாவது கார் டயரும் பஞ்சர். சரி இருக்கிறது அப்படியே மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு, இருந்தப்பா உனக்கு உண்டான அமௌண்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் வேற ஏதாவது கேப் பிடிச்சி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்துல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ரோட்ல இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு இவர் போயிட்டு ஏர்போர்ட்ல போய் சேர்றாரு. செக்கிங்ல பார்த்தா ஏகப்பட்ட கியூ. அந்த கியூ தாண்டி போறதுக்கே அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய கியூ. ஏன்னா இவர் லேட்டாக வர போயிட்டார். சீக்கிரமா போனா கியூல செக்யூரிட்டி பாஸ் பண்ணி போக முடியும். இவர் போறதுக்குள்ள ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சு, கிளம்பிடுச்சு. பயங்கரமான ஒரு சோர்வு. அங்க இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூ வச்சுதான் என் குடும்பமே வாழ போகுது, இந்த இன்டர்வியூ கிடைக்கிற வேலையை வச்சுதான் என் எதிர்காலமே இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு நல்ல இன்டர்வியூ ஆண்டவரே, நான் ஜோ பண்ண தானே காலையில, எனக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க தடுத்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரே டிப்ரெஷன்ல வராரு. திரும்பி திட்டிகிட்டே வராரு, வரவையெல்லாம் ஆண்டவர் திட்டிகிட்டே வராரு. நீங்க இந்த மாதிரி செஞ்சே இருக்க கூடாது. பாருங்க, காலையில இருந்து ஒரே தடங்களா வந்து, ஒருவேளை இந்த வேலை கிடைச்சதுன்னா என் வாழ்க்கை எப்படி செட்டில் ஆயிருக்கும், இந்த வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தடுத்துட்டீங்க அப்படின்னு திட்டிகிட்டே வராரு. திட்டிட்டு வந்து வீட்டுல படுத்து தூங்கிட்டாரு. டிப்ரெஷன்லேயே படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலைல டிவி எடுத்து ஆன் பண்ணா நியூஸ்ல வருது, அந்த ஃப்ளைட்டு லேண்டிங் கியர் சரியா ஒர்க் ஆகாதனால என்ன ஆயிடுச்சு, பைலட் வந்து இதுல இறக்காம அந்த போக வேண்டிய ஊருக்கு போகாம, அவர் எந்த டெஸ்டினேஷன் அந்த ஃப்ளைட்டு போகணுமோ அங்க போகாம ஒரு அவசர நிலை பிரகடனத்தினால பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் ரெடியாகி திரும்ப போகிறதுக்கு நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து பார்க்குறேன். பார்த்த உடனே இவருக்கு ஓ ஃப்ளைட்டு கேன்சல், பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டார். இப்போ மறுநாள் இன்டர்வியூக்கு திரும்பவும் எங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து இன்டர்வியூ கால் வருது, மை அப்பாலஜிஸ், எங்களை மன்னிச்சிருங்க அப்படி. யார் இவர் தான் மன்னிப்பு கேட்கணும், இன்டர்வியூ போல. இவர் அந்த கால் வந்தோடனே பயப்படுறாரு. என்ன பயப்படுறாருன்னா, எங்கடா கேள்வி கேட்க போறாங்க, இன்டர்வியூக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உன்னால வர முடியல திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் பயந்துட்டே போன் எடுத்து அவங்க சொல்றாங்க மை அப்பாலஜிஸ் அப்படின்றாங்க. ஏன் அப்பாலஜிஸ் கேட்கறாங்க அப்படின்னா, நேற்று எதிர்பாராத விதமா எங்களுடைய சிஸ்டம் கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சு, ஏதோ சர்வர் இஷ்யூனால பிரச்சனை, அதனால எங்களால் உங்களை கூப்பிட முடியல, இன்டர்வியூ நாங்கள் தள்ளி வச்சுட்டோம், நீங்க நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா? அல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைப்பது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஆனா சூழ்நிலையை பார்க்கும்போது அது பிரச்சனை, சூழ்நிலையை பார்க்கும்போது அது போராட்டம், ஒரே டிப்ரெஷன். நான் தோற்று போயிட்டேன், நான் அவமானப்பட்டுட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், ஏன் ஆண்டவர் என் மேல ஒரு கண்ணு வைக்கல, ஏன் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, ஏன் ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, அப்படியே திட்டி தீத்து புலம்பி ஆண்டவர் சமூகத்துல எதையாவது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருல்ல. வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொன்னால், உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவன் சொல்ற தேவனாகிய கர்த்தர் உன்னை எந்த அளவுக்கு அதிகமாய் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. He is our comforter, He is our protector, He is our redeemer. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இதனால நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்? இப்ப ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுனால நான் என்ன பண்ண போறது இல்ல, எந்த இடத்துலயும் வெட்கப்பட்டு போக போறது இல்லை. அல்லேலூயா. I'm not ashamed. நான் எந்த இடத்துலயும் கர்த்தர் என்னை வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு நான் தோற்று போனது போல ஒரு மாய பிம்பம் எனக்கு நேராய் தெரியலாம், என் பார்வைக்கு ஏதோ தோற்று போனது போல அவமானப்பட்டது போல தெரியலாம். ஆனா நான் எந்த இடத்துலயும் ஆண்டவர் என்னை தோற்று போவதையோ அவமானப்படுவதையோ கர்த்தர் விரும்புகிற தேவனே அல்ல. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இல்ல இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 50வது அதிகாரம் 7-8 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு துணையா இருக்கிறார்னா நான் வெட்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லையா? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னா நான் எந்த இடத்துலயும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லையா? வாசிங்க 7-8.
ஆதலால் என் முகத்தை எப்படியா கற்பாறையை போல. அவமானம் பார்த்துக்கலாம்டா. கற்பாறை, அந்த பாறை என்ன பண்ணும்? அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். எதை குறிச்சு என்ன பண்ணாது? நீ தண்ணியை ஊத்து உள்ள இழுக்காது, வெயில் அடிச்சாலும் பெருசா உள்ள இழுத்துக்காது. இல்லையா? மண்ணை வாரி கொட்டாலும் கீழே பண்ணி என்ன பண்ணும்? பாறை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி என் முகத்தை நான் வச்சுக்க போறேன்றாரு ஏசாயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவது. எனக்கு நல்லா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு துணையா இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் முகத்தை கற்பாறை மாதிரி வைக்க போறேன். நீ என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணு, நான் ரியாக்ஷனே பண்ண மாட்டேன். நீ ஆடு பாடு அழுவு என திட்டு. சீமேயி என்கிற ஒரு மனுஷன், தாவீது ராஜாவா போறான். சீமேயி ரோட்ல மண்ணை வாரியே விட்டுட்டு இருக்கிறான். நீ நாசமா போவும், குடும்பம் நாசமா போவ, நீ நல்லா இருக்க மாட்டேன், என் குடும்பத்தை அழிச்சுட்ட, என் தேசத்தை அழிச்சுட்ட, ராஜாவை அழிச்சுட்ட, இஷ்டத்துக்கு கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுறோம். இப்போ ராஜா ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. கூட இருக்கிற படைத்தளபதி சொல்றாரு, ராஜா அவன் ரொம்ப பேசிட்டு இருக்கான், ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், தலையில சீவிடுற அப்படின்றான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் தலையில சீவிடுற. ராஜா பேசவே இல்லை, சைலண்டா அவன் திட்டத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி அவமானமா பார்த்ததானே அவமானம், இவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட இருக்கிற வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, பா மீடியா விடு, அவன் ஏதோ அவமான கிளேசத்துல பேசிட்டு இருக்கிறான், அவன் நிந்திக்கிறத பார்த்து கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த நிந்தனைக்கு ஏற்ற பலனை கர்த்தருக்கு கொடுப்பாரு. இன்னும் மேன்மை, இன்னும் கனம். எந்த அளவுக்கு என்ன அவன் அவமானமா பேசுறானோ அந்த அளவுக்கு கர்த்தரை இன்னும் அதிகமா உயர்த்துவார். பாருங்க, வார்த்தை இதுதான், என் முகத்தை கற்பாறை போல ஆக்கினேன். அல்லேலூயா. யார் என்ன பேசட்டும், அவமானப்படுத்தட்டும், 4 வார்த்தை உங்களை ரொம்ப உங்க கேரக்டர் அசால்ட் பண்ணட்டும். கேரக்டர் அசால்டேஷன் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய எப்படி சொல்றது, அது உங்க சுபாவத்தை, உங்களுடைய நடக்கையை பத்தி தப்பா பேசுவாங்க. பேச இன்னும் 4 வார்த்தை நல்லா பேசு. நீ எந்த அளவுக்கு பேசுறியோ அந்த அளவுக்கு நான் மேல 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 போயிட்டு போய், ஏன்னா கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட துணையா இருக்கிறார், பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. என் கூட இருக்கிற கர்த்தர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு, சும்மா இருக்க மாட்டார்ல. அவனை தண்டிக்கிறாரோ இல்லையோ, ஆனா என்ன உயர்த்துவது நிச்சயம். ஏன்னா அவன் அவமானமா பேசியிருக்கிறான், என்ன மட்டும் தட்டி இருக்கிறான், அவன் கண்ணு முன்னாடி என் தலையை உயர்த்துவது நிச்சயம். நிச்சயமா இல்லையா? என் கூட இருக்கிறார்ல. அல்லேலூயா. ஐ அம் நாட் அஷேம்ட், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். அல்லேலூயா. வாசிங்க. ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. இந்த வசனம் எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வேகமா வாசிங்க, நான் முடிச்சிடுறேன், இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்கு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார், இடறுவார்கள். யார் வெட்கப்படுவாங்களாம்? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை அவமானமாய் பேசுகிறவர்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடினாலே அவர்கள் வெட்கப்படுவார்கள். அவங்க நினைச்சிட்டு இருக்கிறான், என்ன வெட்கப்படுத்துற அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், என்ன அவமானப்படுத்துற நினைச்சிட்டு இருக்கிறான், என்ன தூசணப்படுத்துற அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அவனுடைய காரியம் வாய்க்காதபடினாலே அவன் வெட்கப்படுவான். ஏன்னா கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பயங்கரமான பராக்கிரமசாலியா கூட இருக்கிறாரு. நான் எப்படி வெட்கப்படுவேன்? நான் எப்படி தோற்று போவேன்? நான் எப்படி அவமானப்படுவேன்? யார் என்ன துன்பப்படுத்துன்னு நினைக்கிறானோ அவன் துன்பப்படுவான், அவன் வெட்கப்படுவான், அவன் தோற்று போவான். அல்லேலூயா. ஐ அம் நாட் அஷேம்ட், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா நான் எந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஐ எம் நாட் தி ஃபெயிலியர். அடுத்து, நான் தோற்று போவதில்லை. கர்த்தர் என் கூட இருந்தார்னா நான் என்ன பண்ண மாட்டேன், தோற்று போ. ஒருவேளை இன்னைக்கு நீ தோற்று போனது போல தெரியலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நீ அனுபவிக்கிற இந்த தோல்வி இது உன்னுடையது அல்ல. நீ அனுபவிக்கிற இந்த தோல்வி, எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ ரெனேஷ், நான் முன்னாடி இருக்கிறனால ஒரு ரெனேஷ் சொல்றேன். ரெனேஷ் எத்தனை முறை தோத்து போயிருப்பீங்க? 3 முறை தோத்தாச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி 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 3 முறை தோத்தாச்சு. அப்படின்னா அந்த வேலை அவருக்குரியதல்ல,
அதுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? போராடிட்டு இருக்கிறாரு. அப்போ எது உனக்குரியதோ அதுல நீ ஜெயிச்சிருவ. அப்ப நீ தோற்று போற அப்படின்னா அது உனக்குரியதல்ல. கர்த்தரும் கூட இருக்கிறார்ல, கர்த்தரும் கூட இருந்தாருன்னா எது உனக்குரியதோ அதில் உன்னை ஜெயிக்க வைக்கிற தேவனா இருக்க. எது உனக்கு உள்ளது அல்லவோ, உன்னுடையது அல்லவோ, அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தோற்று போவோம். அது தோல்வி அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும், அது தோல்வி அல்ல. அது ஆண்டவருக்கு வேணான்னு விலக்கி வைக்கிறார். This is not your job, this is not your place, this is not your wisdom. இது உன்னுடைய அறிவு அல்ல, இது உன்னுடைய ஞானம் அல்ல, இது உன்னுடைய வேலை அல்ல, இது உன்னுடைய வாழ்க்கை அல்லன்னு என்ன பண்றாரு? தள்ளி ஒதுக்கி வைக்கிறாரு. ஏன்னா அதை காட்டில ஒரு மேன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை காட்டில ஒரு உயர் வச்சு நாம பாக்குறோம், அது தோல்வியா பாக்குறோம். ஆனா கர்த்தர் அதை தோல்வியா பார்க்கல, அது உனக்கு வேணான்னு பாக்குறாரு. இல்லையா? இப்ப கர்த்தர் என் கூட இருந்தா I'm not in the place of failure. நான் தோல்வியில் இருப்பவன் அல்ல. இல்லையா? நான் ஜெயிக்கிறவன். ஆமென். நான் வெற்றி பெறுகிறவன். கர்த்தர் என்னை ஜெயம் எடுக்க வைக்கிற தேவன். கர்த்தர் என்னை ஜெயம் எடுக்க வைக்கிற தேவன். ஒருவேளை நீங்க தோற்று போன மாதிரி வரலாம். உங்கள் வழக்குல, உங்கள் வாதுல, உங்களுடைய பிரச்சனைகள்ல, உங்கள் போராட்டங்கள்ல உங்க பேச்சு எடுபடாம, உங்க வார்த்தை எடுபடாம, உங்க பக்கத்துல யார் இல்லாம, நீங்கள் கையறுக்கப்பட்ட சூழ்நிலையில அவமானப்பட்டவர்களாய் பேச முடியாம திக்கி திணறி தோற்று போய் தலை குனிஞ்சு வந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இது உங்கள் தோல்வி அல்ல. உங்களுக்கு ஒரு ஆண்டவர் மிகப்பெரிய கனத்தையும் ஜெயத்தையும் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, போதுமா? கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற. அப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னா எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயம் எடுக்க வைப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா எனக்கு ஜெயம் உண்டு. பக்கத்துல கை பிடிச்சோங்களேன். நீ தோற்று போனவன் அல்ல, நீ ஜெயிக்கிறவன். கிறிஸ்துவுக்குள் நீ வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீ வெற்றி சிறப்பாய். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I'm not failure, I'm not ashamed, I'm not failure. அல்லேலூயா. நான் 3வது சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 50வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர், பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக, என்ன குற்றவாளின்னு சொல்றவன் யாரான்னு கேக்குறாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்ன குற்றவாளின்னு சொல்றவன் யாரு? அல்லேலூயா. அப்ப ஆக்கினைக்குள்ளாக யாரு? உன்னை யாரும் குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கர்த்தரும் கூட இருக்கிறார். உன்னை குற்றவாளி, நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீ தப்பே பண்ணியிருந்தாலும் உன்னை குற்றவாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன் குற்றத்துக்குண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். உன் பாவத்திற்குண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். உன்னை குற்றவாளின்னு யாராலையும் குற்றப்படுத்த முடியாது. அன்னைக்கு பிசாசு போய் என்ன பண்றானா? தேவனுடைய சமூகத்துல குற்றப்படுத்திட்டே இருக்கான். அதனால அவன் பேரை குற்றப்படுத்துகிறவன். என்ன பண்ணுவான்? வேலையே என்னதானா? பாரு, உன் புள்ள பாரு, உன் மகன் பாரு, உன் பொண்ணை பாரு, இங்க பாரு, என்ன தப்பு பண்ணுது பாரு, என்ன பாவம் பண்ணுது பாரு, எவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்திட்டே இருப்பானா. யோபுல எடுத்து நீங்க வாசி பாரு, உங்களுக்கு தெரியும். தேவனுடைய சமூகத்துல போயிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டதுனால, கர்த்தர் நமக்கு துணையா இருப்பதனால நம்மை ஒருவனாலும் குற்றம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒருவராலும் நம்மை நியாயம் தீர்க்க முடியாது. ஏன்னா நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை ஆண்டவர் பரிகரித்து உன் கையிலையும் என் கையில அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. தெரியுமா? நீங்களும் நானும் உலகத்தை நியாயம் தீர்ப்போம். அப்படிதான் வசனம் சொல்லுது. உலகத்தை நீங்களும் நானும் நியாயம் தீர்ப்போம். அந்த அதிகாரத்தை நம்ம கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்மள குற்றவாளி, நானே ஜட்ஜுடா, நீ ஏன் குற்றவாளின்னு சொல்லு. அல்லேலூயா. நானே ஜட்ஜு, நானே ஜட்ஜா இருக்கு, நீ என்னடா என்ன குற்றவாளின்னு சொல்றது? ஒருவராலும் நம்ம என்ன பண்ண முடியாதான்? குற்றம் தீர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியாய், நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனை என்ன பண்ண முடியாது? குற்றம் சுமத்தவே முடியாது. அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு 6 காரியத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் துணையா இருந்தா நம்முடைய லைஃப்ல நடக்கிற விஷயங்கள். இஸ் அவர் கம்ஃபர்ட். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேற்றரவாளனாக, இஸ் அவர் ப்ரொடெக்டர். ஃபர்ஸ்ட் இஸ் அவர் ப்ரொடெக்டர். கர்த்தரினுடைய பாதுகாவலனாய் இருக்கிறார். இஸ் மை பர்சனல் பாடி. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி போனா அவன் பின்னாடி எத்தனை பேர் கண்ணு வச்சுட்டு என்ன பண்றாங்க? அப்படியே ஒரு பெரிய பாடி கார்டு, உங்களுக்கு எக்ஸ் ப்ரொடெக்ஷனு, ஒய் ஜட்டு ஏதோ பேர் வச்சு
பாதுகாக்கிறாங்க. அதெல்லாம் காட்டிலும் உன் கண்ணு என் உலகத்தோட கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. என் கூட ஒரு பெரிய ப்ரொடெக்டர் இருக்கிறாரு. இல்லையா? அவர் கையில AK-47 இல்ல, அவர் கையில அணு ஆயுதம் இல்ல, அதை காட்டிலும் பெரிய பெரிய ஆயுதம்லாம் அவர் வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லேன். அவர் சிலந்திய வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லேன். வெட்டுக்கிளிய வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய என் சேனைன்னு சொல்றாரு. வெட்டுக்கிளி, 8 கால் பூச்சி, இதெல்லாம் அவருடைய சேனைன்றாரு. ஒரு மிகப்பெரிய சேனையின் தலைவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, he is our protector. அல்லேலூயா. he is our comforter. எனக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். he is our redeemer. அவர் என்னை விடுவிக்கிற தேவன். என் பிரச்சனைகள், என் போராட்டம் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் தோற்று போவதில்லை. நான் எந்த இடத்துலயும் என்னை ஒருவனாலும் குற்றம் சொல்ல முடியாது. கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் கூட நான் இருக்கிறேன், பயப்படாத. உன் கூட நான் இருக்கிறேன், பயப்படாத. எதை குறிச்சும் பயப்படாத, கவலை. உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், என் முகத்தை கற்பாறை போலாக்கி. என் முகத்தை கற்பாறை. நோ ரியாக்ஷன், நோ ஆக்ஷன், நோ ரியாக்ஷன், நத்திங். அம்மாட்டு அப்படியே புடிச்சு வச்ச கல்லு மாதிரியே நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, கர்த்தர் என் கூட இருக்க. நீ செய்யற பலனுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே இருப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு? எழுந்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்றது, காலையில நண்பு சகோதரியே, யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன், யூ ஆர் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன். யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன்.